ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஎஃப் நிறுவனத்தில் அசிஸ்டன்ட்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு பாருங்கள், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது பாருங்கள், யூபிஎஸ்சிலேருந்து புதிய ஒரு வேலையை அறிவிச்சிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது பாருங்கள், பிஎஃப் நிறுவனத்திலேருந்து தான் உங்களுக்கான வேலையை கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 80 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்டு கமிஷனர் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டண்ட்கான ஒரு பிஎஃப் கமிஷனருக்கான வேலைப்பு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அந்த 80 வேக்கன்சியை பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரலுக்கு 29, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 8, ஓபிசிக்கு 18, எஸ்சிக்கு 15, எஸ்டிக்கு 10, மொத்தமாக ஒரு 80 வேக்கன்சி கிட்ட அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூக்கு ஒரு 3 வேக்கன்சியும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி பார்த்தீங்க அப்படின்னா 38 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்க. எஸ்சிஎஸ்டி 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 10ல் உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிகிரி, எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானதுங்க. பட் டெசரபிள் குவாலிஃபிகேஷன் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் பெட்டர் அப்படின்னா டிப்ளமோ இன் கம்பெனி லா முடித்தவங்க, லேபர் லா முடித்தவங்க, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த டிகிரி முடித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, இந்த குவாலிஃபிகேஷன் முடித்தவங்களுக்கு. பட் எனி டிகிரி முடித்தவங்க தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான டியூட்டிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது என்னமான உங்களுக்கு ஜாப் ஒர்க் இருக்குது அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட், ரெக்கவரி பண்ணுறது, அக்கௌண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கேஷ், லீகல், பென்ஷன் அண்டு கம்ப்யூட்டர் எல்லாமே உங்களுக்கான ஒரு ஜாப் டியூட்டியாக இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது மத்திய அரசோட குரூப் ஏக்கான பதவிங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லி, எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கான ஆல் இண்டியா சர்வீஸில் வேலையை இருக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 11/9/2026. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. மினிமம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் டிகிரி போதுமானதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றபடி உங்களுக்கான ரிசர்வேஷன் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணுறதுக்கு யூபிஎஸ்சிக்குன்னு ஓடிஆர் இருக்கும். ஓடிஆர் இருக்கவங்க டைரெக்டாக லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓடிஆர் இல்லாதவங்க புதுசாக உங்களுக்கான ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 100 rupees பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டிக்கெலாம் ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. கடைசி தேதி கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் அதாவது ஃபீமேல் எஸ்சிஎஸ்டி பர்சனுக்கு பார்த்தோன்னா ஸோ ஃபீஸ் கிடையாது அப்படின்ன மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களுக்கு 25 rupees அப்படின்ன மாரி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா சிங்கிள் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு ரெக்யர்மெண்ட்கான ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எக்ஸாம் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் நிறைய இடங்களில் எக்ஸாம் சென்டர் இருக்குதுங்க. அதனால் வேலூர் போன்ற இடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சென்னை, வேலூர், திருச்சிராப்பள்ளி போன்ற இடங்கள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் நியரஸ்ட்டாக எந்த டிஸ்ட்ரிக்கோ அங்கே நீங்கள் போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாங்க. ஸோ ரெக்யர்மெண்ட் டெஸ்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸாமில் செலக்ட் ஆனவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூலாம் இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கான ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, எந்தமான கொஷின்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாங்க. இதிலே இருக்க பாருங்கள், ஸ்கீம் என்ன, சிலபஸ் என்ன, வெயிட்டேஜ் அண்ட் ஸ்டாண்டர்ட் மதிப்பெண். அதாவது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 2 hours உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. ஆல் கொஸ்டின் வில் கேரி ஈக்குவல் மதிப்பெண். இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் தான் கொஷின்ஸ் பேப்பர் இருக்க போதுங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் இருக்கும். தேர் வில் பி பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர். ஸோ பெனால்ட்டி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ சிலபஸ் இதுதாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த
ஒரு 9 டாப்பிக்லேருந்து உங்களுக்கான கொஷின்ஸ் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 9 டாபிக் முன்னெல்லாம் படிச்சுக்கோங்க. வெயிட்டேஜ் மதிப்பெண் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 300 and 100 மார்க்ஸ் வில் பி அக்கார்டட் டு த ஆர்டி அண்ட் இன்டர்வியூஸ் ரெஸ்பெக்டிவ்லி. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 300 மதிப்பெண்களுக்கும் இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் 100 மதிப்பெண்கள் நடக்க போகுது. ஸோ 75:25 ரேஷியோ படி இது உங்களை செலெக்ஷன் பண்ணுறோம். அப்போ அந்த மெரிட் லிஸ்ட் வந்து எடுக்கிறோம் வெயிட்டேஜ் மதிப்பெண் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எவ்வளோ மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்றதையும் இதிலே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஜாப் அப்டேட் இதுதான். நல்ல ஒரு ஜாப் அப்டேட்டுங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். யூபிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்குன்னு அந்த ஓடிஆர் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அசிஸ்டன்ட்கான பதவி டிகிரி முடிச்சிருந்தாவே போதுமானதுங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.